உள்ளே என்ன சேஃப்டி இருக்கும், இத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்போ வந்து ஆஷ்ரமில் ப்ரோக்ராம்ஸ் பிஎஸ்பி நடந்துச்சுன்னா, ஜென்ஸ் பிஎஸ்பின்னா லேடிஸ் எல்லாம் வெளியில் துரத்திடுவாங்க, லேடிஸ் பிஎஸ்பின்னா ஜென்ஸ் முன்னாடியே வரமாட்டாங்க. அப்படி தான் இருக்கும். இடம் ரொம்ப சின்ன இடம், அவ்வளோதான் பண்ணிக்க முடியும். அப்போ நான் ஒரு தடவை பிஎஸ்பி எப்போ வெளியில் போங்கன்னு சொன்னாங்க. நான் கிளாஸ் பிரேக்கில் வந்திருக்கேன். நான் சொன்னேன், நான் போக மாட்டேன். ஏன் போக மாட்டேங்கன்னா, ஆமாம் இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக ப்ரோக்ராம் நடத்திட்டே இருப்பீங்க, நான் பிரேக்கு கூட ஆஷ்ரமில் வந்து இருக்க முடியாதுன்னா நான் அப்படிலாம் போக முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டேன் நான். அப்போ சத்குருக்கிட்ட போய் ஜெகி போக மாட்டேங்கிறா, என்ன பண்ணுறதுன்னு. சரி விட்டுருப்பா, அவள் இருக்கட்டும்னு சொல்லிட்டாரு. 450 பேர் பிஎஸ்பி, எங்கள் அப்பாவும் அந்த பிஎஸ்பியில் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஸ்டே எல்லாம் ரொம்ப பெருசாக கிடையாது. கைவல்லிக்குட்டியில் பாவஸ்பந்தனா, ஆனால் ஸ்டே வாலண்டியர் ஸ்டே எல்லாமே டி பிளாக்ல தான் இருப்பாங்க. அவங்க வந்து எனக்கு ஒரு லைன் போட்டாங்க, எனக்கு ஒரு காட்டு, அதே ஒரே ரூம் தான், ஒரு காட்டு ஒரு லைனு, இதுக்கு இந்த பக்கம் நீ வரக்கூடாது, சாப்பாடெல்லாம் அங்கே வந்துடும். ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும்போது தான் நான் பிரேக் எடுத்து டாய்லெட் யூஸ் பண்ணிக்க முடியும், எதாவது பண்ணிக்க முடியும். மற்ற டைமில் எல்லாமே நான் என்னோட பவுண்டரிக்குள்ளே இருந்துக்கணும். இதுக்குள்ளே ஒத்துக்கிட்டேன்னா இல்லைன்னா கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. நான் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தேன். ஆனால் ஒரு பிரேக்லேயும் எங்கள் அப்பா வந்து என்னை பார்த்துருக்காரு, எனக்கு அது தெரியாது. அப்பாவுக்கு அப்போ தான் வந்து உள்ள ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. ஏன்னா 450-500 ஜென்ஸ் இருக்கிறாங்க, நான் ஒரு பொண்ணு தான் இருக்கேன் ஆஷ்ரமில். ஸோ இந்த சூழ்நிலையிலே என் பொண்ணு சேஃபாக இருக்குன்னா கட்டாயமாக சேஃப்டி பற்றி பிரச்சனை இல்லைங்கிறது அவருக்குள்ள ஒரு கன்ஃபர்மேஷன் அப்போ தான் வந்துச்சு.